ஹலோ கைஸ், 2 மினிட்ஸில் நம்ம பருப்பு குழம்பு செய்யலாமா? ரொம்ப ஈஸி மெத்தட். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு தக்காளி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய், கேரட்டு, கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் 150 கிராம் துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 25 கிராம் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஈரமே இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருகு விட்டுறக்கூடாது. கருகு விட்டால் டேஸ்ட்டு கசப்பாயிரும். கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனவுடனே நம்ம இதை எடுத்துட்டு நல்லா அதை வாஷ் பண்ணிக்கணும். நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ கட்டியாக வேணும்னோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை தண்ணியாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கேரட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தட். 2 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். என்னடா குழம்பு வைக்கலான்னு நம்ம யோசிக்கும்போது இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஜீரகம் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம். 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் விசில் வச்சுக்கோங்க. நான் 3 விசில் வச்சுருக்கேன். உங்கள் குக்கரில் எத்தனை விசிலில் பருப்பு வேகுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா பருப்பு இன்னும் கடையிறனாலும் கடைஞ்சிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜ்லேயே போதும்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து ஊற்றிட்டோன்னா நமக்கு பருப்பு குழம்பு ரெடி. நெய் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் ரெசிபீஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பை.